பாவம் நீங்க அவளை கல்யாணம் பண்ணி மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு ஆசையா வந்தீங்க. ஆனா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு அவ ஓடி போயிட்டா. எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்கம்மா. இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க எதிர்பார்க்கலன்னு சொல்றீங்க? நீங்க சொன்னீங்கன்னு தானே இந்த கல்யாணத்துக்கே நாங்க சம்மதிச்சோம். இப்ப அவ பாதியிலே ஓடி போயிட்டானா என்னங்க அர்த்தம்? எங்க சொந்த பந்தத்தை எல்லாம் ராஜுக்கு கல்யாணம் கோயிலுக்கு வந்துடுங்கன்னு சொல்லியிருந்தோம். எல்லாரும் கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி நாங்க அவங்க முகத்துல எல்லாம் எப்படி முடிப்போம்? அப்பா, நான் அதுக்கு தான் முதலையே கேட்டேன். இதுல அவங்களுக்கு முழு சம்மதம் இருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நீங்க தானப்பா நம்பிக்கை கொடுத்தீங்க. உங்களை நம்பி தானே இதுல இறங்கணும். நான் என் பொண்ணுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப நான் என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவேன்?